வினோத் இயக்கத்துல விஜய் நடிப்புல இப்போ தரமா உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் ஜனநாயகன். விஜய்க்கு இந்த படம் கடைசி படங்கிறதால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தாவக கட்சி தொடங்கி அரசியல்லையும் மாஸ் காட்டிட்டு வரக்கூடிய விஜய் இந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன், முழுநேர அரசியல் தலைவரா மாறப்போறேன்னு ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. பலருக்கும் இது வருத்தத்தை தான் கொடுத்துச்சு. ஏன்னா சினிமாவில் ரொம்பவே உச்ச நடிகராக இருக்கக்கூடிய 2 பேர்ல ஒருத்தர் தான் விஜய், இன்னொருத்தர் அஜித். இதுல அஜித் இந்த வருஷத்துல 2 படம் நடிச்சிருந்தாரு. விடாமுயற்சி, இன்னொன்னு குட் பேக் அக்லி. இந்த படங்களுக்கு அப்புறம் அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல மற்றும் ஒரு படத்திலையும் நடிக்கிறதா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகுச்சு. ஆனாலும் இவர் இப்போ கார் ரேஸ்ல ரொம்பவே பிஸியா வலம் வராரு. முக்கிய பண்டிகைகளோட தினங்கள்ல இவங்களோட படங்கள் தான் வெளியாகும். அதன்படி அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு தளபதியோட ஜனநாயகன் படம் தான் ரிலீஸ் ஆக இருக்கு. சோ இந்த படத்துக்கு அப்புறம் விஜய் நடிக்க மாட்டாரே அப்படிங்கிற வருத்தம் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, சினிமா பிரபலங்கள் பலருக்கும் ரொம்பவே இருந்துட்டு தான் இருக்கு. இந்த வருத்தம் ஒரு புறம் இருந்தாலும் இப்போ ஜனநாயகன் படத்தோட ரிலீஸுக்காக ரசிகர்களும் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்தாற் போல படக்குழுவும் இந்த படத்துக்கான அப்டேட்டை கொடுத்துட்டு ரசிகர்களை மேலும் உற்சாகப்படுத்திட்டு வராங்க. ரீசெண்டா இந்த படத்துல இடம்பெற்ற தளபதி கச்சேரி பாடல் வெளியாகி இணையத்துல பயங்கர வைரல் ஆகுச்சு. ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற இந்த பாடலை விஜயும் அனிருத்தும் இணைஞ்சு பாடியிருக்காங்க. ஒரு வகையான துள்ளலோடு வைப் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்ச தளபதி கச்சேரி பாடலை ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இந்த பாட்டுல விஜயோட சேர்ந்து மமிதா பைஜுவும் பூஜா ஹெக்டேயும் இணைஞ்சு ஆடி இருப்பாங்க. முக்கியமா இந்த பாடல்ல இடம்பெற்றுள்ள பாடல் வரிகள் விஜயோட அரசியலை மறைமுகமா குறிப்பிடும் வகையில இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட 2வது பாடலும் வெளியாகி இருக்கு. ஒரு பெயரே வரலாறுன்னு தொடங்கும் இந்த பாடலையும் விஜய் ரசிகர்கள் இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த பாடல் வெளியான சில மணி நேரத்திலேயே 10 லட்சம் பார்வையாளர்களை கடந்து சாதனையும் படைச்சிருக்கு. இப்படி ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியாக இருக்கக்கூடிய இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இந்த மாச கடைசியில மலேசியாவில் பிரம்மாண்டமாகவும் நடத்த படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. சோ இந்த படத்துல இருந்து வெளியான 2 பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில ஏகோபத்திய வரவேற்பு கிடைச்ச நிலையில நிச்சயமா ஜனநாயகன் படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை.